ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தவசி ஹெர்பல்ஸில் இருந்து நம்ம இன்றைக்கி திருநீற்று பச்சளை பயோ என்சைம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: திருநீற்று பச்சளை, நாட்டு சர்க்கரை, அரிசி கழுவுன தண்ணி. நம்ம இன்றைக்கி பயோ என்சைமை அரிசி கழுவுன தண்ணியில் தான் செய்ய போகிறோம். பயோ என்சைம் செய்கிறதுக்கு ஒரு காலி பக்கெட் எடுத்துக்கோங்க. பக்கெட்டோட அளவு 15 கப்பு இருக்கணும். அதாவது நாட்டு சர்க்கரை எந்த கப்பில் மெஷர்மெண்ட் பண்ணுறீங்களோ அதே கப்பில் 15 பங்கு பிடிக்கிற அளவு கெப்பாசிட்டி உள்ள பக்கெட்டாக பார்த்து எடுத்துக்கோங்க. இதே கப்பில் தான் நான் பச்சளையையும் அரிசி கழுவுன தண்ணியையும் மெஷர்மெண்ட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ 3 கப்பு அளவு திருநீற்று பச்சளை இலைகளை இதில் சேர்த்துக்கிறேன். இலைகளை மட்டும் சேர்த்துக்கோங்க. காம்புகளையும் விதைகளையும் வேரையும் சேர்க்க வேண்டாம் பயோ என்சைம் செய்கிறதுக்கு. திருநீற்று பச்சளை அதிக மருத்துவ குணம் வாய்ந்தது. நாங்கள் இதை ஹேண்ட்மேட் சோப், பச்சளை சோப்பு செய்கிறதுக்கு தான் இதை பயோ என்சைம் ரெடி பண்ணுறோம். பச்சளையை நம்ம சோப் செய்கிறப்ப நம்ம ஸ்கின்னில் உள்ள சுருக்கங்களை எடுத்துரும். அதே போல் முகத்தில் உள்ள பருக்கள், பரு வந்த தழும்புகள் எல்லாத்தையும் குணப்படுத்தும் ஆற்றல் இந்த பச்சளைக்கு உண்டு. அடுத்து பருக்களும் வராது. இப்போ அரிசி கழுவுன தண்ணியை இதில் சேர்த்துக்கலாம். இது மொத்தம் 10 பங்கு அளவு அரிசி கழுவுன தண்ணியை இதில் எடுத்து வச்சுருக்கேன். அரிசி கழுவுன தண்ணியில் நிறைய கார்போஹைட்ரேட்டுகள் இருக்குது, விட்டமின் சி இருக்குது, விட்டமின் இ இருக்குது, நிறைய தாதுக்கள் இருக்குது. இது நம்ம சரும சுருக்கங்களை குறைக்கும் ஆற்றல் அரிசி கழுவுன தண்ணிக்கு அதிகமாக உண்டு. நாங்கள் இதை ஹேண்ட்மேட் சோப் செய்கிறதுக்காண்டி இந்த பயோ என்சைம் செய்கிறோம். இந்த பயோ என்சைமை பயன்படுத்தி நம்ம சோப் செய்கிறப்ப திருநீற்று பச்சளையோட கிரேட் ரொம்ப அற்புதமாக இருக்கும், நல்ல பலன்களை கொடுக்கும். நம்ம ஸ்கின்னில் உள்ள சரும சுருக்கங்களை போக்கும், பருக்களை மறைக்கும். அதே போல் பரு வந்த வடுக்களை மறைக்கும். முகத்தில் உள்ள தழும்புகளை மறைக்கும் ஆற்றல் இந்த திருநீற்று பச்சளைக்கு உண்டு. மிகவும் இளமையான தோற்றத்தை கொடுக்கக்கூடிய ஆற்றல் இந்த பயோ என்சைமுக்கு உண்டு. நம்ம இதில் சோப் செய்கிறப்ப நம்ம சோப் ரொம்ப ஹை கிரேடாக இருக்கும், முதல் தரமாக இருக்கும். இது ரெடியாக மொத்தம் 90 நாள் ஆகும். இந்த பக்கெட்டில் பார்த்திங்கன்னா இப்போ இலைகள் மேலே வந்துக்கிட்டு இருக்குது, ஓரளவு கேப் இருக்குது. இந்த அளவுனாவது கேப் இருக்கணும், அப்போ தான் நொதித்தல் ப்ராசஸுக்கு சரியாக இருக்கும். நீங்கள் ஃபுல்லாக ஊற்றிட்டிங்கன்னா அப்புறம் பொங்கி வர மாதிரி வந்துடும். அதனால் எப்போயுமே ஒரு பங்கு இடம் எம்டியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. பக்கெட்டை இப்போ டைட்டாக போட்டிடணும். மொதல் 30 நாள் மட்டும் நம்ம அந்த பக்கெட்டை திறந்து மூடணும். முதல் 30 நாள் இந்த பக்கெட்டை திறந்துட்டு கொஞ்சம் நேரம் கழித்து மூடிடணும். இப்படி திறந்து மூடுறப்ப என்ன ஆகும்னா, உள்ளே ஃபார்ம் ஆகியிருக்க கேஸ் வெளியே போயிடும், ஃப்ரெஷ்ஷான ஏர் உள்ளே போகும். அப்போ என்ன ஆகும்னா அந்த நொதித்தல் ப்ராசஸுக்கு அது சரியாக இருக்கும். முதல் 30 நாள் திறந்து மூடிட்டு அப்புறமேல் 60 நாள் அப்படியே வச்சுருங்க. மொத்தம் 90 நாள் ஆனதுக்கப்புறம் இதை வடிகட்டிட்டு நீங்கள் சோப் செய்கிறதுக்கு பயன்படுத்திக்கலாம். க்ளீனிங் பர்பஸ்க்கும் பயன்படுத்திக்கலாம். நாங்கள் இன்றைக்கி இதை ஹேண்ட்மேட் சோப் செய்கிறதுக்காண்டி பயன்படுத்தியிருக்கோம். இதே மாதிரி பயனுள்ள தகவல்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு தவசி ஹெர்பல் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.